நம்ம சைபீடியா சேனலில் தரமட்டு தொடர்பான பல வீடியோக்கள் அப்லோட் பண்ணப்பட்டு இருக்கு. இந்த வீடியோவில் நாம் தரமட்டு விஞ்ஞானத்தின் 4வது பாடமான தாவர பகுதிகளின் பல்வகைமையும் அவற்றின் தொழில்களும் என்ற தலைப்பின் கீழே கற்க இருக்கிறோம். இதே பாடத்தின் 2ஆம் 3ஆம் பாகங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களாக வெளியிடப்படும். அதனால் கட்டாயம் சைபீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாடத்தை கற்க முதல்ல நாங்கள் தாவர பல்வகைமையும் அதன் தொழில்களும் என்ற தலைப்பில் இருந்தே நாங்கள் கற்க ஆரம்பிப்போம். முதலாவது தாவர பல்வகைமை என்றால் என்னன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தாவர பல்வகைமை என்றால் என்ன? இதுக்கு சிறந்த உதாரணமாக ஒரு காடு ஒன்று எடுத்து பார்ப்போம். இந்த காட்டில் நிறைய வகையான தாவரங்கள் காணப்படும். தென்னை மரம், மாமரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையான தாவரங்கள் காணப்படும். இந்த எல்லா வகையான தாவரங்களும் நிறத்தில், பருமனில், உயரத்தில், இலைகளோட தன்மையில், இலை அமைப்புகளில், தண்டிட அமைப்புகள்லன்னு சொல்லிட்டு நிறைய வகையான வேரியேஷனை காட்டும். அதாவது பல்வகைமை தன்மையை காட்டும். இதுக்குத்தான் நாங்கள் தாவர பல்வகைமை அப்படின்னு சொல்லுவோம். இவ்வாறு தாவரங்கள் வேரியேஷனை காட்டுறதுக்கான காரணம் என்ன? தாவரங்கள் பல்வகைமை தன்மையுடையவையாக இருப்பதற்கான காரணம் என்னென்று ஆராய்ந்து பார்த்தோம்னா, தாவரங்கள் தமது நிலவுகைக்காக சூழலோடு கொண்டுள்ள இசைவாக்கங்களை தான் நாங்கள் பல்வகைமைக்கான காரணமாக சொல்லலாம். அதாவது தாங்கள் உயிர் வாழணுன்றதுக்காக, நிலவுகைக்காக அவை பல்வகை தன்மையை காண்பிக்குது. அடுத்து நாம் ஒரு பூக்கும் தாவரத்தின் பிரதான பகுதிகள் குறித்து பார்ப்போம். ஒரு தாவரத்தின் நிலத்திற்கு மேலான பகுதிக்கு நாங்கள் அங்குர தொகுதி, அதாவது காற்றிற்குரிய பகுதி அப்படின்னு சொல்லுவோம். நிலத்திற்கு கீழான பகுதி, தரைக்கு கீழான பகுதிக்கு நாங்கள் வேர் தொகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். இலை, தண்டு, வேர், பழம் அல்லது காய், கிளைகள், பூக்களை கூறலாம். தாவரத்தில் எல்லா பகுதிகளும் வேரியேஷனை காண்பிக்கும். அதன்படி தாவர இலைகளின் பல்வகைமையும் அவற்றின் தொழில்களும் தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நாம் தாவர இலை ஒன்றின் பிரதான பகுதிகள் குறித்து பார்ப்போம். தாவர இலையில் இலை நுனி, இலை விளிம்பு, இலை அடி, இலை பரப்பு, இலை நரம்பு, இலை காம்பு ஆகிய பகுதிகள் காணப்படும். இலையின் பகுதிகளிலும் கூட பல்வகைமை தன்மை காணப்படும். ஒவ்வொரு இலைகளின் பரப்பும், இலை நுனியும், இலை விளிம்பும், இலை அடியும், இலை காம்பும் பல்வகைத்தன்மையை காண்பிக்கும். அதன்படி தாவர இலைகளில் இலை பரப்பில் பல்வகைமை தன்மை காணப்படும், இலை நுனிகளில் பல்வகைமை தன்மை காணப்படும், இலை விளிம்பில் பல்வகைமை தன்மை காணப்படும், இலை காம்பிலும் பல்வகைமை தன்மையானது காணப்படும். இந்த படங்களை பார்க்கும் போது நான் கூறுவதை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். அடுத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் இலையொழுங்கு. இலையொழுங்கு என்றால் என்ன? அதாவது தாவர தண்டுகளுடன் இலைகள் பொருத்தப்பட்டுள்ள விதம் இலையொழுங்கு அப்படின்னு சொல்லுவோம். இலையொழுங்கு 4 வகையில் காணப்படுது. ஒன்று விட்ட இலையொழுங்கு, எதிரான இலையொழுங்கு, வட்டவடுக்கான இலையொழுங்கு, சுருளியுருவான இலையொழுங்கு. அதில் ஒன்று விட்ட இலையொழுங்கு அப்படின்னு சொல்றது இலைகள் தண்டில் மாறி மாறி அமைந்திருக்கும். உதாரணமாக அன்னமுன்னா தாவரத்தை கூறலாம். அடுத்து எதிரான இலையொழுங்கு. எதிரான இலையொழுங்கு என்பது இலைகள் சோடியாக ஒன்றுக்கொன்று எதிராக அமைந்திருக்கும். இதற்கு உதாரணமாக கொய்யா இலை தாவரத்தை கூறலாம். அடுத்து வட்டவடுக்கான மற்றும் சுருளியுருவான இலையொழுங்கு. வட்டவடுக்கான இலையொழுங்கு என்பது குறிப்பிட்ட இடத்தில் 3 அல்லது 3ற்கு மேற்பட்ட இலைகள் தண்டில் வளையம் போன்று அமைந்திருக்கும். உதாரணமாக ஏலிலை பாலை தாவரத்தை கூறலாம். சுருளியுருவான இலையொழுங்கு என்பது தண்டினை சுற்று இலைகள் சுருளி வடிவில் அமைந்திருக்கும். இதற்கு உதாரணமாக வட்டக்கண்ணியை கூறலாம். அடுத்து நாம் தாவர இலைகளால் ஆற்றப்படும் தொழில்கள் குறித்து பார்ப்போம். முதலாவது பிரதான தொழில் ஒளித்தொகுப்பு. தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை தாமே தயார் செய்து கொள்கின்றன. அவை தட்போஷணிகள் ஆகும். தாவர இலைகளிலேயே பிரதானமாக ஒளித்தொகுப்பு நிகழ்கின்றது. தாவர இலையில் ஒளித்தொகுப்பு நிகழ்வதற்காக பச்சை உருமணிகள் காணப்படும். இதன்போது கார்பனீரொக்சைட்டு வாயுவையும் நீரையும் மூலப்பொருட்களாக கொண்டு சூரிய ஒளியை பயன்படுத்தி தாவரத்துக்கு தேவையான உணவு இலைகளில் தொகுக்கப்படும். இச்செயல்முறையைத்தான் நாங்கள் ஒளித்தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒளித்தொகுப்பை வினைத்திறனுடன் மேற்கொள்ளும் வகையில் தாவர இலைகள் ஒழுங்கமைந்து இருக்கும். அநேக தாவர இலைகள் மெல்லியதாகவும் அகன்ற பரப்பை கொண்டிருப்பதற்குமான பிரதான காரணம் அவை ஒளித்தொகுப்புக்கு தேவையான ஒளிச்சக்தியை உச்ச அளவில் உறிஞ்சிக் கொள்வதற்காகும்.
அடுத்து இலைகளால் ஆற்றப்படும் பிரதான தொழில் ஆவி உயிர்ப்பு. அதாவது தரைவாழ் தாவரங்களில் இலைகளில் காணப்படும் இலைவாய்கள் மூலம் இலையிலிருந்து வளிமண்டலத்திற்கு நீராவி விடுவிக்கப்படும். இச்செயல்முறைக்கு தான் நாங்கள் ஆவி உயிர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். வறண்ட சூழலில் பொதுவாகவே வெப்பநிலை அதிகமாக காணப்படும். அதேபோல் தாவரங்களிலிருந்தும் மேற்பரப்புகளிலிருந்தும் நீரிழப்பு அதிகமாக ஏற்படும். வறண்ட சூழலில் வாழும் தாவரங்களின் இலைகள் ஆவியுறுப்பை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு இசைவாக்கங்களை கொண்டிருக்கும். அவற்றில் சில இசைவாக்கங்களை இப்போது பார்ப்போம். முதலாவது தடிப்பான மெழுகுத்தன்மையான புறத்தோல் காணப்படும். உதாரணமாக அலரி, பொன்னலரி தாவரங்களின் இலைகளில் அவதானிக்கலாம். இரண்டாவதாக இலைகள் முட்களாக திரிபடைந்திருக்கும். உதாரணமாக நாகதாளி இலையை கூறலாம். மூன்றாவது இலைகள் ஒடுங்கியதாக காணப்படும். உதாரணமாக சவுக்கு, கோரைப்புல் ஆகியவற்றை கூறலாம். நான்காவதாக இலைகள் ஒடுக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக பிரண்டை, திருக்கள்ளி தாவர இலைகளை கூறலாம். அடுத்து நாம் தாவர இலையால் ஆற்றப்படும் உப தொழில் ஒன்றை பார்ப்போம். அதாவது நீர் சேமிப்பு. சில தாவர இலைகள் நீரை சேமிக்கும். இவ்வாறான இலைகள் சதைப்பற்றாக காணப்படும். நீர் சேமிப்பிற்கான இலையங்களை கொண்டிருக்கும். உதாரணமாக சதை கரைசான், பிள்ளை கற்றாழை என்பவற்றை கூறலாம். அடுத்து தாவர இலையால் ஆற்றப்படும் உபத்தொழில் இலிங்கமில் முறை இனப்பெருக்கம். சில தாவர இலைகள் இலிங்கமில் இனப்பெருக்கம் மூலம் புதிய தாவரங்களை உருவாக்கும். உதாரணமாக சதை கரைசான், பெகோனியா ஆகியவற்றை கூறலாம். தாவர தண்டின் பல்வகைமையும் அவற்றின் தொழில்களும், தாவர வேர்களின் பல்வகைமையும் அவற்றின் தொழில்களும் குறித்த விடயங்களை அடுத்த வீடியோவில் எதிர்பாருங்கள்.